17 யோவான் 17:3 வாசிக்கும் பொழுது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை அறிவது நித்திய ஜீவன். எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை அறிவது நித்திய. ஆனால் இப்போ இருக்க தலைமுறை அவங்க பைபிள் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ இருக்க தலைமுறை வசனத்தை தியானிப்பதில்லை. இப்போ இருக்க தலைமுறை தங்கள் பெற்றோர்களை மதிப்பதும் கிடையாது. இப்போ இருக்க தலைமுறை தேவனையும் பயப்படுவதில்லை. தேவ பயமும் கிடையாது, மனுஷ தெய்வம் கிடையாது, சபை மேலே பற்று கிடையாது, ஊழியக்காரனை கனப்படுத்துவது கிடையாது. இப்படி ஒரு மோசமான ஒரு தலைமுறை எழும்பி இருக்கிறது. அந்த தலைமுறை தான் இன்னைக்கு ஓரினை சேர்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. தங்களை பிசாஸ் என்று அவர்களே அழைத்துக் கொள்கிறார்கள். வி ஆர் டெவல்ஸ். ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் பப்ளிக்கா சொல்றா, ஐ ஹாவ் ஜீசஸ் இன் மீ, வாட் ஷுட் ஐ டூ ஃபார் த டெவல் இஃப் ஐ கோ டு ஹெல்? எனக்குள்ளே இயேசுவை நான் நம்புகிறேன், ஆனால் நான் நரகத்துக்கு போயிட்டா எனக்கும் அங்கே தயவு வேணும் இல்லையா, அதனால் எனக்கு பிசாசு வேண்டும். இப்படிப்பட்ட பக்கிரங்கமாக சொல்லக்கூடிய நாட்களே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த 2 பிள்ளைங்க ஓடுறது அது யாருன்னு பாருங்கள், பிடிச்சா அது அந்த உள்ள தள்ளுங்க, வரண்டாக்கு அனுப்புங்க. கர்த்தர் நல்லவர். இப்படிப்பட்ட சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடந்த நாட்களிலே சபை குறித்ததான காரியங்களை நான் மிகவும் தியானித்து கொண்டிருந்த பொழுது, வாட் இஸ் த நெக்ஸ்ட்? ஒரு பக்கம் என்னுடைய அழைப்பும் விசுவாசமும் தேவன் மேல் உள்ள அன்பு ஒரு பக்கம் நிற்கிறது, மறுபக்கம் ஊழியத்தினுடைய தோல்விகள் ஒரு பக்கம் நீண்டு கொண்டே இருக்கிறது. அழைப்பும் என்னுடைய தெரிந்து கொள்ளுதலும் என் விசுவாசமும் ஒன்றுதான் ஒரு பக்கம் நிற்கிது. அது சின்ன பட்டியல். ஆனால் மறுபக்கத்திலே வேதனைகள், தோல்விகள், இடறல்கள், தடைகள், போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், அது ஒரு பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது எனக்கு அவசியமா என்று கேட்ட பொழுது ஆவியானவர் தெளிவாக இடைப்படுகிறார். உன்னை அழைத்தவர் நான் உன்னை நடத்துவேன், நான் நல்லவர் என்பதை நீ மக்களுக்கு சொல்லு. அவ்வளோதான், வேற எதுவும் பேசாத. Just preach about myself. இயேசுவை மாத்திரம் சொல்லு. மனுஷகுமாரன் வருகிற நாட்கள், நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமார் நாட்களும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குட்டித்தார்கள். இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் புசிப்பும் குட்டிப்பும் ஆட்டமும் பாட்டமும் தான் இருக்கிறது. அந்த பாட்டம் இன்னைக்கு சபைக்குள்ளே வர்ஷிப் என்றதான ஒரு போர்வையில் பிசாசு உள்ள நுழைஞ்சிட்டான். நேற்று தம்பிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், டே நல்லா முழங்கால நின்று பைபிளாக வாசி, வசனத்தை படி. அடுத்த சந்ததிக்கு ஊழியக்காரன் கிடையாது, இதுதான் கடைசி சந்ததி. நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் சத்தியத்தை கேட்பீர்கள். நான் மரித்து இங்கே என்னுடைய பாடி இருக்கும் பொழுது 5 நாள் அழுவீர்கள், 6 நாள் அழுவீர்கள். அதற்கப்புறம் ஹூஸ் த நெக்ஸ்ட் என்ற கேள்வி வரும் பொழுது இன்னைக்கு சபை அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்துக்கு பின்னாலே, உலக தேவைகளுக்கு பின்னால ஓடிக்கொண்டிருக்கிறது. இயேசு வருகிறார் என்ற எண்ணம் இன்னைக்கு குறைந்து விட்டது. எக்காலம் சத்தம் கேட்கணும் என்ற வாஞ்சை மங்கி போய்விட்டது. அது பிசாசுடைய மகாபெரிய திட்டத்தில் ஒரு திட்டம். ஜனங்களை ஆவிக்குரிய காரியத்திலே அவர்களை கண்ணை அடைத்து உலகத்துக்கு நேராய் தங்களுடைய பார்வையை வைத்து விட்டான். லோத்து செழிப்பை பார்த்தான், இன்னைக்கும் ஜனங்களும் செழிப்பை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், மெய்யான தேவனாகிய உம்மை அறிவதே நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை, ஒரு வாலிபன் இயேசுவை அறியும் பொழுது, ஒரு மனிதன் இயேசுவை அறியும் பொழுது அவனோட வாழ்க்கை நடக்கிறது என்றால், ஆண்டவரை அறிய 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 அவன் ஆவிக்குரிய வளர்ச்சி அவன் வாழ்க்கையிலே உண்டாகிறது. ஃபர்ஸ்ட், ஒரு குழந்தை பிறந்த உடனே மாம்சத்தில் பிறக்கிறது. ஒவ்வொரு மாதமும் அதை என்ன செய்கிறாங்க, மருத்துவர்கிட்ட போய் எடை போடுறாங்க. எவ்வளோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதா, வளர்ச்சி இருக்கா. 3ஆவது மாதம் வந்தோடனே அந்த குழந்தைய போய் என்ன செய்கிறாங்க, காது கேட்குதா, நாக்கு பேசுவாருமா, அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதெல்லாம் சரியாக இருக்கா, எல்லாம் சரியாக இருக்குது. இல்லை என்றால் அதுக்கு வேண்டிய சிகிச்சை கொடுக்கப்பட ஆரம்பிக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே எதுவுமே இல்லாமல் இருக்கிறாங்க, வளர்ச்சி இல்லை. அநேக ஊழியக்காரர்கள் இன்னைக்கு துக்கத்தோடு, நேற்றுலாம் ஒரு பாஸ்டர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அவர் அழுகுறாரு, பாஸ்டர் என்ன பாஸ்டர் இப்படி நடக்குது. ஆமாம், அவனோட வருகையின் கடைசி காலம். கண்ணீரோடு அவர் சொல்கிறார், பாஸ்டர் அழுவாத நாளே கிடையாதுன்னு. நான் சொன்னேன், ஐயோ அழுவாத நாளில் நீ சொல்கிற, நான் அழுவாத மணி நேரமே கிடையாதுயா. எவ்ரி ஹவர் வீப்பிங். தனியாக தேவசனத்தில் உட்காந்தா, பாரு ஆண்டவரே எங்கள் சபை அழைத்தவர் நீர் தானே, ஆனால் எங்கள் சபை நிலைமை எப்படி இருக்காப்பா. அதான் ஆண்டவர் கேட்டார், நீ நடத்த விரும்புறியால் நான் நடத்திட்டோமா. ஆண்டவர் நீ நடத்துங்க ஆண்டவரே, நான் நடத்தலை. அப்போ அமைதியாரு, போ, நீ போதகனாயிரு, தகப்பனா இருக்காத. எஸ், ஓகே காட், நான் தகப்பனா இருக்கிறேன், நான் அந்த ஊழியத்தை செய்ய விரும்பல, கர்த்தரே இந்த ஊழியத்தை செய்யட்டும். ஹல்லேலூயா. ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியும் பொழுது அவனுக்குள்ள முதலாவது வருகிறது ஆவிக்குரிய வளர்ச்சி. இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி உள்ளவர்கள் தான் என்ன செய்யறாங்க, மறுரூபமாக்கப்படுகிறாங்க. ஒரு சிசு, ஒரு குழந்தை அந்த தாயின் வயிற்றில் நல்ல சரியான விதத்தில் அது முழுமையாக அது வளர்ந்து, அது 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் 9 மாதம் 10வது மாதம் 280 286வது நாளுக்குள்ள அது என்ன செய்யறது, அதை தன்னுடைய தாயின் கற்பத்தில் என்ன செய்கிறது, வெளியே வருகிறது. சரியான வளர்ச்சி. இன்னொரு பிரசவம் இருக்கிறது. என்ன பிரசவம்? ப்ரீமெச்சூர்டு. 6வது மாசத்திலே அது பிறந்துருது, 7வது மாசத்திலே பிறந்துருது. அதுக்கு அந்த மருத்துவர்களும் பெற்றோரும் அந்த பிள்ளையை எவ்வளோ போராடி அந்த பிள்ளையை வளர்க்குறாங்க. இட்ஸ் சோ காம்ப்ளிகேஷன்ஸ். சரியான விதத்திலே வளர்ந்து சரியான நாளிலே அதை பிரசவிக்கும் பொழுது அந்த பெற்றோருக்கும் மருத்துவருக்கும் எவ்வளவு சந்தோஷம். புரியுதா? புரியாது. ஆவிக்குரிய வளர்ச்சி சரியான விதத்தில் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை அவன் வேண்டும் என்றால் he should know about God. ஆண்டவரை குறித்து, இயேசுவை குறித்து சரியாக அவன் அறிந்து கொண்டால் அவனுக்குள்ள ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும். அந்த வளர்ச்சியானது இயேசு கிறிஸ்துடைய எக்கால சத்தத்தை கேட்கும் பொழுது அவன் மறுரூபம் அடைந்து இயேசுவோடு நித்தியமாய் இருப்பான். 2வது, ஒரு மனிதன் ஆண்டவரை குறித்து அறிய தேவனோடு உள்ள உறவிலே அவன் மூழ்கி இருப்பான். சொல்லுங்க, தேவனுடைய உறவில் எப்படி இருப்பான்? மூழ்கி இருப்பான், மூழ்கி கொண்டே இருப்பான். இன்னும் 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 கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா என்னும் கேட்ட. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிய his relationship with God will be deepened. ஆண்டவரை அறிய அவன் ஆண்டவரோடு அவன் வேரூன்றி இருப்பான். ஆண்டவருடைய ஐக்கியத்தில் அவன் வேரூன்றி இருப்பான். அப்படிப்பட்டவர்கள் தான் ரகசியவர்களே மறுரூபம் அடைவார்கள். ஹல்லேலூயா. 3வது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் அறியும் பொழுது அவன் வாழ்க்கையிலே ஆண்டவர்கிட்ட போகாதபடிக்கு பல தடைகள் வரும். ஜெபிக்கலாம் நினைப்பீங்க, ஜெபிக்க முடியாது. ஊழியம் செய்யணும்னு நினைப்பீங்க, ஊழியம் செய்ய முடியாது.
உண்மையா இருக்கணும்னு விரும்பிங்க, உண்மையா இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவரை அறிய அறிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, அவரே தடைகளை உடைத்து உங்களை அவர் தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தானாய் ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அவர் அழைத்தால் ஒழிய. அந்த அழைப்பு எப்படி வரும்? ஆண்டவரை அறிய அறிய அந்த அழைப்பு உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போடணும்னு விரும்புவீங்க, தடை வரும். அந்த தடையை அவரே உடைத்து, அவரே அந்த தடைகளை நீக்கி, அவர் நம்மை ஒவ்வொருவரும் அவர் கிட்டி சேர்த்து கொள்வார். ஆண்டவர் கிட்டி சேர்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் அவருடைய வருகையின் நாள், நேரம், சூழ்நிலை புரிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் கிட்டி சேராதவர்கள் ஆண்டோட வருகை குறித்து என்ன செய்ய முடியாது. தாய்க்கு தான் தெரியும் பிள்ளை எப்போ வருதுன்னு, மனைவிக்கு தான் தெரியும் புருஷனோட கார் சத்தம், புருஷனுக்கு தான் தெரியும் மனைவியினுடைய ஆசை, மனைவியுடைய விருப்பங்களாம். உண்மையா நேசிக்கிற புருஷன் தான் தெரியும். அதுபோல இயேசுவை அறிந்தவர்களுக்கு தான், இயேசுவை இன்னும் ருசிக்கிறவர்களுக்கு தான் இயேசுவோடு நெருங்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நம்ம ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அறியும் பொழுது அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார், நானும் அவரோடு வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. If you grow in the knowledge of Jesus Christ, if you know more about God, the God will abide in you and you will be abide in him. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவ ஜனமே, இன்னைக்கு படித்திருக்கிறோம், எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், எப்படியும் சம்பாதிச்சிருவேன், கட்டவே கிடையாது. ஒரு பக்கம் வேலை கிடைக்குது என்றால் மறுபக்கம் வேலை இழப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் புதிய புதிய தொழில் சாலைகள் ஆரம்பிக்கப்படுகிறது என்றால் மறுபக்கம் அநேக தொழில் முடங்கி கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை இன்னைக்கு வாலிபர்களுக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், ஆண்டவர் நல்லவர், இயேசு நல்லவர் என்பதை ருசிக்க ருசிக்க அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த இயேசு நல்லவராய் இருப்பார். ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை அறிய அறிய நீ ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருப்பாய், ஆண்டவரும் உனக்குள்ளே நிலைத்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ அதிகமாய் ருசிக்க அறிய ஆண்டவருடைய அன்பிலிருந்து ஒருவரும் உன்னை பிரிக்கவே முடியாது. No one can separate you from the love of God, from the love of Jesus, from the love of the Holy Spirit. In the tribune தெய்வத்தை, the திருத்துவ தெய்வத்தை, ஆண்டவரை நீ அறிய 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 ஒருவரும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. அங்க ரோமர்ல வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அந்த பட்டியலை ஒரு தடவை வாசிட்டு போயிடுவோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ரோமர் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 36வது வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஒருவன் கிறிஸ்துவை நன்றாக அறிந்திருந்தால், கிறிஸ்துவை இன்னும் அறிய வேண்டும் என்று விரும்பினால், இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று விரும்பினால், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்ய முடியாது, ஒருவனும் என்னை பிரிக்க முடியாது. உபத்திரவங்கள் வரலாம், வியாகுலங்கள், துன்பங்கள், பசி, நிர்வாணம், நாசங்கள், மோசங்கள், பட்டயங்கள், எல்லாவற்றிலேயும் அன்பு நாம் நம்மில் அன்பு கூறுகள முற்றும் ஜெயம் கொள்ளுகளாய் இருக்கிறோமே, முற்றும் ஜெயம் கொள்ளுகளாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை அறிய விரும்புகிறவர்கள், those who want to know more about Jesus, they will be a conqueror. ஜெயம் கொள்ளுகிறாய் கர்த்தர்களை மாற்றுவார்கள். இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களுடைய மனவாட்டி தான் எங்க வருவாங்க, மனவாளனை சந்திக்க வருவாங்க. ஜெயம் கொள்ளாதவர்கள், பாவத்தில் சிக்கொண்டவர்கள், பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள், ஆதி அன்பை இழந்தவர்கள், தேவனுடைய மகிமையை அவர்கள் அறியாதவர்கள், தேவனுடைய அன்பை ருசிக்காதவர்கள், அவர்கள் ஜெயம் கொள்ளவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எவனோ அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பான்.
ஜெயம் கொள்கிறன் எவனோ அவன் இரண்டாம் மரணத்தை அவன் ருசிப்பது இல்லை, இரண்டாம் மரணத்தை அவன் காண்பதில்லை. அப்படி ஆண்டவர் ஒவ்வொரு சபைக்கும் 7 சபைக்கும் 7 விதமான ஜெயத்தை ஆண்டவர் பரிசுத்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை வாழ்க்கையிலே எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? நாம் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்கள், நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகள், நாம் நிலைத்திருக்கிற இந்த நிலைமை, நாம் திருப்தியாய் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்றால் ஒரு நாளும் ஆண்டோட வருகையிலே நாம் மறுரூபம் அடைய முடியாது. இன்னும் நான் உம்மை அறிய வேண்டும், இன்னும் உம்மை இன்னும் கிட்டி. ஆண்டவரே அறிகிறவர்களுக்கு தேவனுடைய அன்பு அவர்களை உபத்திரவங்கள், வியாகுலங்கள், துன்பங்கள், பசி, நிர்வாணம், நாசம், மோசம், பட்டயங்கள் இவைகள் அனைத்திலும் ஒருவர் என்ன செய்ய முடியாது? பிரிக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது. காரணம் என்ன? அவங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும், என்னை பிரிச்சுட்டா நான் பரலோகம் போக முடியாது, அதனால நான் செத்தாலும் சாகிறேன், இயேசுவோடு சாகிறேன். ஹல்லேலூயா. இயேசு இல்லாமல் மரிப்பது, ஊழியம் இல்லாமல் மரிப்பது, அழைப்பு இல்லாமல் மரிப்பது என்னை பரலோகம் கொண்டு போக முடியாது. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வேதனைகள் வந்தாலும், யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, அப்பாவை மாத்திரம் நான் பிடிச்சிப்பேன். என் தனியாரையில் உட்காந்து நான் அழுது ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, அப்பா, பேதுரு சொன்னார், ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு வந்தேன், நீ எனக்கு என்ன கொடுப்பீர் என்று. அதே தான் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே விட்டு வந்திருக்கேன்ப்பா, நான் விட்டு வந்தது 10-20 கோடியில் பல 100 கோடியை விட்டு வந்திருக்கிறேன்ப்பா, பல 100 கோடி. அப்பா, என் ஆத்துமாக்களை கொடுங்க, எனக்கு வல்லமை கொடுங்க, அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவர், அபிஷேகத்தை கொடுங்க அப்பா. இதுதான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு ஜனங்களை நடத்த ஆண்டவரே இப்போ எனக்கு அந்த பலன் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்பா. நீங்கள் தான்ப்பா கிருபை கொடுக்கணும், நீங்கள் தான் கிருபை கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்பேன். குறுக்கு வழியில் போய் ஊழியம் செய்யலாம், நல்லா இருக்கிறாங்கப்பா, வசனத்தை வசனமாக பேசி. பவுல் சொல்கிறாரு, இந்த சத்தியத்தின் நிமித்தம் நான் யாராக மாறினேன்? சத்துருக்களாகி மாறினேன். இந்த சத்தியத்தை நேசிக்கிற ஒரு சின்ன கூட்டம் தான், பெருங்கூட்டம் சத்தியத்தை அறியாமல் வாழ்கிறாங்க. பெருங்கூட்டம் சத்தியனா என்னன்னே தெரியாது. அந்த நாட்களில் போய் இயேசுன்னு சொன்னால் யாருக்கு தெரியும்? கிறிஸ்தவனுக்கு இன்னைக்கு இயேசுவை தெரியல, விசுவாசிக்கே இயேசு தெரியல, ஞானஸ்நானம் எடுத்தவனுக்கே இயேசு தெரியல, கர்த்தருடைய பந்தி எடுத்தவனுக்கு இயேசு தெரியல. இயேசு நல்லவர் தான் பாட்டு பாடுறாங்க தெரியல, அவங்க வாழ்க்கையில் இயேசு இல்லைப்பா, இயேசு இல்லை, தேவ பயம் இல்லை, கனம்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா காசு இருக்கு, பணம் இருக்கு, எல்லா தேவைகளாக சந்திக்கப்படுகிறது. அவனுக்கு இயேசுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க சபைக்குள்ளே உட்காந்துக்கிறாங்க. அவங்களுக்கு போய் இயேசுன்னு சொன்னால் அவனுக்கு என்ன தெரியும்? நீ சீக்கிரம் முடிச்சா நான் போயிடுறேன், ஒற்று ஆளை ஒற்று, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமா நான் வரமாட்டோம், நாங்கள் வீட்டில் தான் இருப்போம். சரி இருங்க, அவனோட வருகையில் தெரியும். கைவிடப்படக்கூடாது தான் என்னுடைய பாரம். ஆனால் அநேகர் கைவிடப்படுகிறதை பார்க்கிறேன், அநேகர் புலம்புகிறதை பார்க்கிறேன். ஆண்டவர் காட்டினார் அந்த காட்சியை, வேதனையாக இருக்கு. நேற்று ராத்திரி கூட ஒரு சொப்பனை பார்த்தேன், தூங்கலை, ஏஞ்சி பார்த்தேன் 2:45 அப்படியே உக்காந்துட்டேன். 4:15 வரைக்கும் அப்படியே உக்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு போய் நிற்கணுமே, பலன் வேணுமே, 4:15 4:30 மணி இருக்கும் படுத்தேன். ஜெயஜனமே ரொம்ப பயங்கரமாக இருக்கு, கொடுமையாக இருக்கு ஐயா, கொடுமையாக இருக்கு ஐயா, பயங்கரமாக இருக்கு ஐயா. ஆனால் இன்னைக்கு யாருமே அதை ஏற்றுக்கொள்ளலையே, அந்த பயமே இல்லாமல் இருக்கிறாங்களே. எப்படி தான் ஆண்டவர் நியாய தீர்ப்பு போகிற தெரியல, எப்படி தான் நம்ம கணக்கு கொடுக்க போகிறோன்னு தெரியல. தேவஜனமே, ஆண்டவர் கிட்ட வாங்க, இயேசு கிட்ட வாங்க. இயேசு குறித்து பாடுறது நல்லது, ஆனால் அதை காட்ட நல்லது அவரை ருசி பார்க்கறது நல்லது. அல்லேலூயா. அவரை ருசித்து பாருங்க, அவர்கிட்ட வாங்க, பேசுங்க, மணிக்கணக்காக பேசுங்க, ரொம்ப பேசுங்க ஆண்டவர்கிட்ட, ரொம்ப பேசுங்க. மனுஷன்கிட்ட ரொம்ப பேசாதீங்க, ரொம்ப பேச பேச கிட்ட போக கெட்ட போக. ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, அவரை உயர்த்திக்கிட்டே இருங்க, அவரை பாதத்தில் அமர்ந்து கொண்டே இருங்க. ஆண்டவர்களை கைவிடவே மாட்டார்.
ஹalleluya. அவர் உங்களை உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு. எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க? இயேசு உள்ள இருக்கிறாரா? இயேசு உள்ள இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். அது கேட்கும்போது ஊழியக்காரன் எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் இயேசுவோடு நடக்கும் பொழுதுதான் இயேசு வருக எப்போ இருக்க போதுன்னு தெரியல. எல்லா தீர்க்க தரிசனமும் 99.9% நிறைவேறிடுச்சு. அன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார், பாஸ்டர் 3வது தேவாலயம் கட்டப்படணுமே, இன்னும் கட்டப்பட ஆரம்பிக்கலையே. 3வது தேவாலயம் எப்போ கட்டப்படும்? 2வது வருகைக்கு தான். ரகசிய வருகைக்கு தேவாலயம் இல்லைங்க, ஏமாந்து போகாதீங்க. 2வது வருகைக்கு, பகிரங்க வருகைக்கு தான் 3வது ஆலயம். இப்போ ரகசிய வருகைக்கு நமக்கு இந்த ஆலயம் தான் முக்கியம். நம்ம ஆண்டு நம்ம கொடுத்துருக்காரு பாருங்க, இந்த ஆலயம் தான் நமக்கு அடையாளம். இந்த ஆலயம் கட்டப்படும் பொழுது அல்லேலூயா, எல்லாம் ஆப்பிரிக்கா தேசத்தில் பல தேசங்களெல்லாம் இன்னைக்கு பயங்கரமாக ஜனங்க ஜெபிக்கிறாங்க, கூடி கூடி ஜெபம் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே வந்து சாப்பாடு கிடையாதுங்க. உகாண்டாலெல்லாம் ஜனங்க சாப்பாடு கிடையாது, இலைகளையும் மரப்பட்டைகளையும் இடிச்சு பிடிஞ்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள்லாம் கூடி கூடி, போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் பார்த்தேன், 7 லட்சத்துக்கு மேலான ஜனங்க மரணத்தா 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 பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. 7 லட்சம் பேர் எல்லா சபைகளும் ஒன்றா சேர்ந்து ஆராதிக்கிறாங்க. இந்தியாவில் வரலையே, வராது. எப்போ தினம் வரப்போகுது? உடைச்சி இப்போ இருக்கிற சந்ததியில் யார் கர்த்தரை உண்மையாக சேவிக்கிறார்களோ அவர்களை வச்சு கர்த்தர் மகிமையும் கொண்டு வந்து இந்தியாவில், அதாவது மெட்ராஸில் இருந்து தான் ஒரு எழுப்புதல் உலகம் முழுவதும் போகுது. அல்லேலூயா, கர்த்தர் அதை செய்ய போகிறார். அந்த எழுப்புதல் மிக குறுகிய நாட்களாக இருக்கும். அந்த எழுப்புதல் நிறைவேறதுக்கு முன்பதாக நடந்து கொண்டே இருக்கும் பொழுது ரகசிய வருகை இருக்கும். அப்படியே ஒரு இமைப்பொழுதிலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போதே வெளிப்பாருங்க, தளர்ந்து போகாதீங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை வச்சிருக்கிறாரு. ஆமென். ஊழியக்காரன் நான் இத்தனை நாள் இங்கே இருப்பேன்னு தெரியாது, எத்தனை நாள் உங்களுக்கு இந்த வார்த்தை கொடுத்து கொண்டு இருப்பேன் எனக்கு தெரியாது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டு இருக்கலாம், ஆண்டவரே நான் உண்மை முகமுகமாய் பார்க்கணும், உம்முடைய தரிசனம் பார்க்கணும், ஆண்டவரே உண்மை பார்க்கணும். ரொம்ப வேதனையா இருக்கு. சபை விட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு. சத்தியம் இல்லை. இன்னைக்கு ஜனங்கள பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஊழியக்காரனை ஒரு 10 ஊழியக்காரனை கையில் வச்சுக்கிறாங்க. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அவங்களுக்கு ஏதோ காணிக்கை கொடுத்துட்றாங்க. அவங்க யோசிச்சுக்கிறாங்க, ஊழியக்காரனை கனப்படுத்தா பரலோகம் போயிடலான்னு. நீ ஊழியக்காரனை முதல்ல கனப்படுத்த, முதல்ல கர்த்தர் கனப்படுத்து. முதல்ல ஊழியக்காரனை கனப்படுத்தாதீங்க, முதல்ல கர்த்தரை கனப்படுத்துங்க. கர்த்தரை கனப்படுத்துறது தான் ஊழியக்காரனை கனப்படுத்த முடியும். அல்லேலூயா. ஊழியக்காரனை கனப்படுத்தி பரலோகம் போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஐயோ. கர்த்தரை மாத்திரம் கனப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவரை இன்னும் அறிந்து கொள்ளுங்க, ஆண்டவரை இன்னும் அவரை பற்றி கொள்ளுங்க, ஆண்டவரை இன்னும் ருசித்து பாருங்க. அப்பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிதாவானவர் தேவன் நம்மேலே வைத்திருக்கிற அன்பை, 4ஆம் அதிகாரம் 1 யோவான் 4:14. பிதாவானவர் குமாரனை உலக ரட்சகர். நம்முடைய இயேசு கிறிஸ்து யார்? எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. உலக ரட்சகர். 3 முக்கோடி தெய்வங்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். நிற்கிறது, படுக்கிறது, நிற்கிறது, மரம், கொட்டி, செட்டி, புலி, சிங்கம், யானை, குதிரை எல்லாமே தெய்வங்கள் தான். பூனை தெய்வம், நாய் தெய்வம், எல்லாத்துக்கும் தெய்வம். ஆனால் ஒரே ஒரு தெய்வம், பாவிகளை தேடி வந்த ஒரே ஒரு தெய்வம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. வந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 3 வருஷம் ஊழியம் செய்தார். 33 ஆண்டுகள் அவர் உயிர் வாழ்ந்ததாக பரிசுத்த வேதம் சொல்கிறது. அவர் 30 வயதாக இருக்கும்போது தன்னுடைய வேலையை ஆரம்பித்தார். முதல் 3 தேவாலயத்தின் பண்டிகையிலே அவர் இந்த பூமியிலே இருந்ததாக நாம சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 3 பண்டிகையிலே பங்கு பெற்றார். 3 பண்டிகை என்பது 3 ஆண்டுகள். இந்த 3 ஆண்டுகள் முடிந்து அவர் தன்னை சிலுவை மரத்துக்கு அவர் ஆயத்தம் பண்ணினார். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் என்று வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். அப்போ 33 ஆண்டுகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் மேன்மையை இழந்து பாவிகளை தேடி வந்த ஒரே
ஒரு இயேசு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவருக்கு உலக இரட்சகர் என்று நம்ம பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. இந்த பாவிகளை மீட்பதற்காக ஒரு மகா பெரிய திட்டத்தை உருவாக்கி சுலபமாக ஜனங்களை இழுத்துக்கொள்ளும்படியா அவர் திட்டம் வைக்கல. என்ன திட்டம் வைத்தார்? தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். எதற்காக? பாவத்திலே சிக்குண்ட மனிதர்களை, பாவத்திலே சிக்குண்டு மரணத்துக்கு நியமிக்கப்பட்டு, பாவத்திலே சிக்குண்டு சாபத்துக்கு நியமிக்கப்பட்ட இந்த மனு குலத்தை மீட்பதற்காக இயேசு பலியானார். ஹல்லேலூயா. அவர் கடைசி சொட்டு ரத்தத்தையும் அவர் சிந்தினார். அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாவியான மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலையாவதற்கு எந்த தெய்வமும் ஒரு திட்டத்தை வைக்கவில்லை. There was no plan by any gods. Gods they called themselves as God. They had no plans. அவளுக்கு எந்த திட்டமும் இல்லை. அவங்க மனிதரிடத்திலே பணத்தை கேட்டார்கள், ரத்தத்தை கேட்டார்கள், இன்னைக்கு எதெல்லாம் கேட்டாங்க. ஆனா இயேசு ஒரே ஒரு காரியத்தை கேட்டார், உன் உள்ளத்தை கொடு, உன் உள்ளத்தை கொடு. நான் இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் தன் கதவை திறப்பான் என்றால் நான் அவனோடு உட்பிரவேசித்து நான் அவனோடு போஜன பானம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜன பானம் பண்ணுவான். ஹல்லேலூயா. இந்த ஒரு திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பலியானார். அவருக்கு உலக இரட்சகர் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. எந்த தெய்வமும் இயேசுவை போல நேசிக்கவில்லை. அவருடைய அன்பு மாசற்ற அன்பு, அவருடைய அன்பு பழுதில்லாத அன்பு, அவருடைய அன்பு குறையாத அன்பு, அவருடைய அன்பு அளவிட முடியாத அன்பு. அப்படிப்பட்ட ஒரே அன்பு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மாத்திரம்தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொண்ட, அவரை விசுவாசித்த, அவரை சார்ந்திருக்கிற யாராய் இருந்தாலும், படித்தவர்கள், படிக்காதவர்கள், அழகுள்ளவர்கள், அழகில்லாதவர்கள், ஏழைகள், அந்தஸ்தே இல்லாதவர்கள், எந்த அறிமுகமும் இல்லாதவர்கள், யாராய் இருந்தாலும், அநாதை, உனக்கு ஆதரவே இல்லை என்று சொல்கிற யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தகப்பனாயிருக்க, அவரை ஏற்றுக்கொண்டவர்களை பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ள ஆண்டவர் ஒருவரே இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கிறோம். ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறினோம். Because we sinned, we fall short in the glory of God. Sin separated man from God. Because there was sin in human being, the glory of God was not upon him. ஒரு மனிதனுக்குள்ளே பாவம் இருந்தபடினாலே அந்த பாவம் அவனுக்குள்ளே அந்த மகிமையை அற்றவனாக மாறிற்று. The glory was given to all human being. அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பாவம் அறியாத ஒரு சிசு ஒரு தாயின் வயிற்றிலே வளரும் பொழுது தேவ மகிமையுடையதாக அந்த உள்ள அந்த தாயின் வயிற்றிலே உருவாகிறது. We have so much of technology. இன்னைக்கு எவ்வளோ டெக்னாலஜி வந்துடுச்சு, எவ்வளோ விஞ்ஞானிகளுடைய கருத்துகள், கூற்றுகள், கண்டுபிடிப்புகள்லாம் இருக்கிறது. ஆனால் இதுவரையும் எந்த மனிதனுடைய அறிவுக்கும் எந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் சொல்ல முடியாத ஒரு காரியம் ஒன்று உண்டு என்றால் அது ஒரு தாயின் வயிற்றில் தோன்றுகிற அந்த சிசுனுடைய முதல் நாள். The day one of the mother's womb. அந்த முதல் நாளில் உருவாக்கப்படுகிற அந்த காரியம் இன்னைக்கு XY என்னமெல்லாம் சொல்றாங்க. ஆனா where the XX comes from, where how this XY is been formed. ஒரு ஆண் என்று சொன்னால் XX, ஒரு பெண் என்று சொன்னால் XY. இது எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது, எப்படி உருவாக்கப்படுகிறது? எந்த மனிதனுக்கும் அதுக்கு பதிலே இல்லை. அதிசயமாய் உருவாக்கப்பட்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அந்த அதிசயத்தை செய்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். அந்த மகிமை ஒரு தாயின் கருவிலே உருவாகிறது.
அந்த தாயின் வயிற்றில் அது மகிமை கண்டடைகிறது. குழந்தை பிறக்கும் பொழுது அந்த தேவ மகிமை வெளிப்படுத்துகிறது. ஆனால் நாள் போக அந்த குழந்தை வளர பாவம் உள்ளே சொல்லுகிறது. ஆதாமின் பாவம், ஏவாளின் பாவம், தாயின் பாவம், தகப்பனுடைய பாவம், ஜென்ம பாவம், கர்ம பாவம் எல்லாம் வந்து அந்த பிள்ளையை நாசமாக்குறது. எனக்கு ஒரு 7 வயசு பையன் டே கீஷுருவேன் கேட்டேன், தம்பி வாடா, எத்தனாவதா படிக்கிற? 2வது படிக்கிறேன். எந்த ஸ்கூலில் படிக்கிற? ஸ்கூல் பேரை சொன்னா. என்னடா கீஷிருவியான்னு? ஆமாண்ணா 7 வயசு 2வது வயசு படிக்கிற, என்ன தெரியும்? கீஷிருவேன்றான். கார் இங்கே பாலாம் வச்சுக்காத, கொண்டு விடுவேன். பாவி, எப்படி வருகிறது? எப்படி இந்த படி எண்ணங்களா நினைவு வருகிறது? அவர்கள் அந்த சந்ததி தேவனுக்கும் அவர்களுக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. பெற்றோருக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ அந்த மகிமை உள்ள அந்த 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 அனுபவம் இன்னைக்கு வருகிற பிள்ளைகளுக்கு அது மறைந்து கொண்டே போகிறது. அந்த மகிமை இட் ஃபால்ஸ் ஷார்ட் இன் த க்ளோரி ஆஃப் காட். ஒரு மனிதனுக்குள்ள பாவம் உண்டாக 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 ஒரு மனிதன் தெய்வத்தை அறியாமல் இருக்க அந்த மகிமை அற்றவர்களாக மாறிவிடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை ஏற்றுக்கொண்டு, என்னை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நீ இந்த உலகத்தில் ஜீவியம் பண்ணும் பொழுது நான் உனக்கு மகிமையின் மேல் மகிமை கொடுத்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1:15 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 1 தீமோத்தேயு 1:15 வாசிக்கும் பொழுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் உண்மை. எல்லா அங்கீகரிப்புக்கும் அது இதுவரை இருக்கிறது, பாத்திரமா இருக்கிறது. This is a faithful saying. God says faithfully, and it's worth of all acceptation that Christ Jesus came into the world to save sinners. Paul சொல்ற பிரதான பாவி நானே. I am the chief of the sinner. I am the chief of the sinner. சவுலே சவுலே ஆண்டவர் கூப்பிடும் பொழுது, இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லவில்லை. அவன் கேட்கிறான், நீ யார்? Who are you? Saul, Saul. சவுல் கேட்கிறான், நீ யார்? அதற்கு வானம் பேசுகிறது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. Who are you? Saul, Saul. When there was a call from the heaven, the man who fell on the ground, the man who fell from the horse asking, who are you? நீ யார்? How can you know my name? சவுல் என்ற பெயரை சொல்லுவதற்கு ஒருவரும் அந்த தேசத்திலே இல்லை. Such a powerful man. அதிகாரம் பெற்றவன், படித்தவன், கல்வி அறிவில் சிறந்தவன், கமாலில் பாதத்தில் இருந்து கற்றுக்கொண்டவன், ரோமனுக்கு ரோமன், யூதனுக்கு யூதன், கிரேக்கனுக்கு கிரேக்கன், சகல கலாச்சாரங்களையும் அறிந்து கற்றவன். சாதாரணமான விஷயம் இல்லைங்க. When he is the Jew, he is a Jew. When he was in Rome, he was a Roman. He is a citizenship of Roman. அவன் ரோமர் குடியுரிமை பெற்றவன். ஆதலால் அவனை யாருமே பேர் சொல்ல முடியாது. They will call him Lord. No one can call the experts or the wise men by name. இன்னைக்கும் அந்த பழக்கம் இருக்கிறது. ஜட்ஜையா உட்கார்ந்து இருந்தானா மை லார்ட் அப்படிதான் சொல்ல வேண்டும். அவர் நீதி அரசர். அந்த வழக்குகளை விசாரிக்கிற ஒரு மனிதன். அவர் பேரை சொல்லக்கூடாது. ஆனால் பரலோகம் அவர் பேரை சொல்லி கூப்பிடுது, சவுலே சவுலே. You are shocked. No one will call my name Saul. ஒருவனும் என் பெயரை கூப்பிட்டது கிடையாது. இந்த சத்தம் யார்? Who are you? அவன் அடிபட்டு கீழே விழுந்திருக்கிறான், ஆனால் அவனுக்குள்ள அந்த காரம் போகவில்லை. Who are you? நீ யார்?
உலக இரட்சகர் பேசுகிறேன். பாவிகளை என் பக்கமாய் அன்பினாலே கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நான் உன்னை நேசிக்கிறேன். எந்த தாயும் உதிரம் இல்லாமல் தன் பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது. Without blood, no mother will give birth. அந்த நாட்களில் ஒரு பிரசவம் என்பது ஒரு மரணம். ஆனால் அந்த அருமை இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தெரியாது. பிள்ளை கேட்குது, ஏன் என்ன பெற்று போட்ட? ஆனால் இயேசு கிறிஸ்து சவுலை கூப்பிடுற, சவுலே சவுலே. இன்னைக்கும் இந்த சத்தம் சிலரோட காதலை துணிக்கிறது. இந்த சத்தத்தை நீ கேட்கிறாயோ? உலக இரட்சகரோட சத்தம் உன் காதலில் விழுகிறதோ? இல்லை உன் காலில் என்ன சத்தம் இருக்கு? செல்போன் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. உன் காதலை எதேதோ சத்தம் கேட்குது. எதையோ சத்தத்தை கேட்டு பின்னால போற. இயேசு சத்தம் கேட்காம இந்த உலக சத்தத்தை கேட்டு பின்னால போகிறவங்களுக்கெல்லாம் ஐயோன்னு வேதம் சொல்லுதுங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும். நிறைய பேர் இந்த வசனம் தெரியாதுங்க, தெரியாது. கையில் பைபிள் இருக்கு, வசனம் தெரியாது. அந்த நாட்களெல்லாம் எங்கள் யூத் லீடர் கட்டாயம் காலையில் டான் பிரிச்சிங் போய் ஆகணும். சண்டே காலையில் 3:30 மணிக்கு எழுப்பி விடுவார். 4 மணிக்கு சைக்கிளில் ஓட்டுறவர் ஓட்டிகிட்டு இருப்பார், பின்னால் ஒருத்தர் உட்காந்துருப்பார். வசனமாக சொல்லிட்டு போவோம். 4 மணிலேருந்து 5:15 வரைக்கும். திங்கக்கிழமை ஓப்பனர், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கிராம ஊழியம், செவ்வாய்க்கிழமை வீட்டு கூட்டம், புதன்கிழமை பைபிள் ஸ்டடி, வியாழக்கிழமை எல்லாம் ஒன்றா உட்காந்து யூத்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். வெள்ளிக்கிழமை காத்திருப்பு கூட்டம், சனிக்கிழமை காலையில் சிஸ்டர்ஸ்லாம் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பிரதர்ஸ்லாம் சாயங்காலம் வந்து ஒற்றை அடித்து சேர்லாம் ரெடி பண்ணி எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி போட்டு முடித்து எல்லாம் வீட்டுக்கு போகிறதுக்கு மணி 10:10. அதை செஞ்சதுனால ஆண்டவர் இன்னைக்கு நல்லா வச்சிருக்கிறாருங்க. கர்த்தரை சேவித்ததுனால தான் இந்த இடம். இப்போ அதெல்லாம் இல்லைங்க, போயிடுச்சு. வேலை 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 வேலை, ஸ்ட்ரெஸ்ஸு படிப்பு இப்படியே போய் நீ செங்கலும் அறுக்கணும், செங்கலுக்கு உண்டான வைக்கோலும் எடுக்கணும். ஆனால் செங்கல் இன்னைக்கு குறையக்கூடாது. 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை 5ஆம் கிளாஸ் உடைய சிலபஸை படிக்குது. 6ஆம் கிளாஸில் படிக்கிற பிள்ளை 10ஆம் கிளாஸுடைய சிலபஸை படிக்குது. 9th வரும்பொழுது +1 உடைய சிலபஸை பிள்ளைங்க படிக்கிறாங்க. எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. அன்னைக்கு என் தங்கச்சி வீட்டுக்கு போனேன். எப்படிமா பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு. ஆனால் அது ஏன்னா கேட்குறீங்க, ஒரு பாடத்துக்கு 8500 ஃபீஸ் மாதம். வேதனையாக இருக்கு. பிள்ளைங்க எத்தனாவது? 4வது. பையன் 8வது. பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே, அதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேப்பே கிடையாது. வாசலில் கார் நிற்கும், பிள்ளைங்களை ஏற்றி உள்ளே கொண்டாந்துடுறாங்க, வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே கடன்னு முகத்தை கழுவுறாங்க. நான் பார்த்து தான் இருக்கிறேன். நான் வந்தாங்க, ஆமாம் கம்மன் சேஞ்ச் ட்ரெஸ் வரும்போது கம். நான் சொன்னேன், ஏம்மா இப்படி கூப்பிட்றிய, இன்னைக்கு இப்படி தாங்க இருக்கு உலகம். கமான் மம்மி ஹஸ் கெப்ட் யுவர் ட்ரிங்க் இன் த ஃப்ரிட்ஜ், டேக் இட். வாட் குடிச்சிட்டு மம்மி ஐ எம் வெரி டயர்ட். ஓகே, கோ டு டியூஷன் அண்ட் தென் டேக் ரெஸ்ட். எப்படி இருக்கு பாருங்க உலகம். குடிச்சிட்டு கடன்னு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்படியே நான் சொன்னேன், அம்மா என்ன உட்கார கூட. அண்ணா இப்படிலாம் உட்காந்தா போகிறான், அவ்வளோதானே. உட்கார கூட இல்லைங்க, நான் கண்ணால் பார்க்குறேங்க. உட்காரலங்க. ஆனால் கார் நின்றுட்டா போகுது, உட்காந்தானே போகுது காரில். இப்படி இருக்குண்ணா, ஒன்றும் வாய் திறக்கலங்க.
ரைட்டு. இன்னைக்கு உலகம் அப்படி இருக்கு. ஒரு பாடத்துக்கு 8500 எத்தனை பாடம் கேட்டான்? 4 பாடம் இருந்துச்சு. இன்னைக்கு பாவங்க, இந்த சந்ததி பிசாசு எப்படி ஏமாற்றி வச்சிருக்கான் பாருங்க. செங்கலும் இருக்கணும், வைக்கோலாக இருக்கணும். எங்கள் காலத்தில், நம்ம காலத்துலலாம் 2 நோட் புக்கு அவ்வளோதான். கவலை என்னன்னு தெரியாது, பயம் என்னன்னு தெரியாது. ஸ்கூலுக்கு லீவும் கிடையாது, ஜுரம் அடிக்கும். வீட்டில் இருந்தால் தான் பிரச்சனை. அதனால் ஸ்கூலுக்கு போயிடுவோம், சந்தோஷமாக இருப்போம், ஜாலியாக இருப்போம். ஆமாம், இழந்த பழம் என்ன, அந்த கொறுக்களிக்காய் என்ன, இல்லை இழந்த பழம் என்ன, மாங்காய் என்ன, ஜுரம் அடிக்கும். அது வாட்டு மாங்காய் ஈங்காய் எல்லாம் அடிச்சு எல்லாம் வெளுத்து கட்டுறது. சந்தோஷமாக இருந்தங்க. யாரும் ஃபெயில் ஆகலை, பாஸ் தான் ஆகணும். ஃபஸ்ட்டு மார்க்கே 79, 80 தான் ஃபஸ்ட்டு மார்க்கு. இப்போ 100க்கு 100, 99 என்னன்னு தெரியல. அறிவு பெற்றவன் வந்துருச்சிங்க. அதனால் தேவ ஜனமே, உன் பேரை கர்த்தர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். சவுலே சவுலே ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். நீ அந்த சத்தத்தை நீ கேட்டா, அந்த சத்தத்தை கேட்டு உன் உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார், நிச்சயம் ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். விக்டரை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். உங்க பேரை சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை, 2 சாமுவேல் chapter 12 verse 10. இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணினாய். இப்போதும் நீ என்ன செய்தாய்? அசட்டை பண்ணினாய். இதை யாரை குறித்து வாசிக்கிறோம்? தாவீதை குறித்து வாசிக்கிறோம். தேவ மனுஷன். தாவீதை எச்சரிக்கிறார், நீ என்னை அசட்டை பண்ணினாய், நீ பாவம் செய்தாய், உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டாள், ஆதலால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். If a man sinneth, if a man exists in sin, if a man hardened his heart for the God's love and God's voice, the Bible is very clearly says, the sword of God shall never depart from your household. ஒரு மனிதன் பாவம் செய்வானானால், தேவ சத்தத்தை அவன் தள்ளினால், தேவனுடைய கிருபையின் சத்தத்தை அவன் உதைத்தால், ஒரு பட்டயம் அவனுடைய வீட்டை விட்டு விலகாதிருக்கும். ஒரு ஆகான் பாவம் செய்தான். ஒரு ஆகான் நிமித்தமாக அவன் குடும்பமும் அவன் மிருக ஜீவனும் சங்கரிக்கப்பட்டது. இந்த சங்கரிப்பின் திட்டத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு திட்டத்தை கொடுத்து அவர் இந்த பூமிக்கு வந்து, யோவான் 1:23 வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யோவான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவா ஆட்டுக்குட்டி இவரே. Behold the Lamb of God which taketh away the sin of the world. இந்த பூமியிலே தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லத்தக்க ஒரு தெய்வமும் இல்லை, நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாத்திரமே. சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம், அவரே ஆளன்றி வேறொருவருக்கும் ரட்சிப்பு இல்லை. அவரே அன்றி. Without Jesus there is no salvation. There is no other name under heaven given among men whereby we must be saved. நீங்கள் நித்திய ஜீவன் வேணும் என்றால், பரலோக ராஜ்யம் உள்ள நீங்கள் வர வேண்டும் என்றால், இயேசுவின் நாமத்தை நீங்கள் பற்றிக்கொள்ளலாக இருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தை
நீங்கள் விசுவாசிகளா இருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தை நீங்கள் சார்ந்திருக்கிறா இருக்க வேண்டும். இயேசுவையே நீங்கள் சார்ந்து கொண்டு வாழும் பொழுது அவரே ஆலேன்றி வேறொரு நாளும் நமக்கு ரட்சிப்பு இல்லை. அதே 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். The person who confess, தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. நீ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கலாம். How practical you are. நிஜ வாழ்க்கையில இயேசுவுக்கும் உங்களுக்கும் என்ன ஐக்கியம் இருக்கிறது? நம் பாவத்தை அறிக்கை செய்து, 2வது பாகம் ரொம்ப முக்கியமானது. அந்த பாகம் என்ன? விட்டு விட வேண்டும். Confessing is one part. The second part is giving up. அதை விட்டு விடுகிறவன் எவனோ இரக்கம் பெறுவான். இதுதான் பழைய ஏற்பாட்டில் அதே 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நடக்கிறது. நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். கன்ஃபஸ் அறிக்கை செய்யும் பொழுதுதான் உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் வர ஆரம்பிப்பார். அறிக்கை செய்து விட்டு விடாதவன் தேவ ஆவியானவரோடு மனுஷனுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அந்த தேவ ஆவியானவர் உள்ளே வாசம் பண்ணிருக்க வேண்டும் என்றால் give priority. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் தான் ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கிறார். தாவீது நாத்தானிட்ட வந்து கதறுகிறான், ஐயோ நான் பாவம் செய்தேன். அதற்கு நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு நீ சாகாதபடிக்கு, நித்திய மரணத்துக்கு போகாதபடிக்கு, நித்திய ஜீவனை இழக்காதபடிக்கு கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செய்தார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் திட்டத்தை காட்டிலும் இப்பொழுது நமக்கு ஆண்டவர் கொடுத்த புதிய ஏற்பாட்டு திட்டம் மிக உயர்ந்த திட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் பரலோகத்திலே சேர்க்கத்தக்கதான அவருடைய கிருபை இன்றைக்கும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது வாசிப்போம். யோவான் 14:6 வாசிக்கும் பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். The person who comes to the cross, the person who remembers the sacrifice of Jesus. ஒரு மனிதன் கல்வாரி சிலுவைக்கு வரும் பொழுதும், ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவினுடைய பலியை, அந்த இரத்தத்தை, சிலுவை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு நித்திய ஜீவன் கொடுப்பேன் என்று. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். The book of Philippians chapter 3 verse 20 வாசிக்கிறோம், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர காத்திருக்கிறோம். He is the only God who departs from heaven. He is the only God who sacrificed to leave the heaven and came to earth. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பரலோகத்தின் மேன்மையை இழந்து பூமிக்கு வந்த ஒரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதே இயேசு கிறிஸ்து சீஷருக்கு முன்பாக சொல்கிறார், நீங்கள் எப்படி இந்த இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டாலோ அப்படியே மீண்டும் வர இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போது அவர் ரட்சகராய் வர மாட்டாரு. இப்போது அவர் எப்படி வரப்போறாரு? ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இயேசு உலக இரட்சகராக அல்லது இரட்சகராக நீங்கள் அவரை பற்றிக் கொள்வீர்கள் என்றால், உலக இரட்சகராக அல்லது என்னுடைய இரட்சகர் என்று நீங்கள் அறிந்து கொண்டு அவரை அண்டியனோர்கள் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மீண்டும் ராஜாதி ராஜாவாய் வந்து உங்களை நான் இருக்கும் இடத்திலே நீங்கள் வந்து சேர்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்திலிருந்து வருவருமாகிய மனுஷகுமாரன் அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவனும் என்னிலும் நான் அவரில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது.
எபேசியர் 2:8 வாசிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனால் உண்டாக்கப்படுகிற ஈவு. For by grace are ye saved through faith, and that not of yourself, it is a gift of God. இன்னைக்கு காலையில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கிஃப்டை வைத்திருக்கிறார். அந்த கிஃப்ட் என்ன? ரட்சிப்பு என்ற கிஃப்ட். அந்த ரட்சிப்பு என்ற கிஃப்டை நீங்கள் பெற்றுக்கொண்டால் you will also receive a gift of invitation to heaven. ஆண்டவர் கொடுக்கிற அந்த வெகுமதியாக ரட்சிப்பை யாரெல்லாம் பெற்றுக்கொள்கிறார்களோ ஆண்டவர் ஒரு கிஃப்டை ஆயத்த வைத்திருக்கிறார். அதுதான் அழிவில்லாத நித்திய மனுஷ கையினால் செய்யப்படாத ஒரு மகிமையான வீடு நமக்கு வைத்திருக்கிறது. அந்த வீட்டுக்குள்ளே நாம் செல்ல ஆயத்தமாகுவோம். கண்ணில் மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, அந்த கிஃப்ட் ஆண்டவரே, உண்மை அறிகிற அறிவு எனக்கு ஆண்டவர் கொடுப்பீராக. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்ன ஐக்கியம் இருக்கிறது? வாட் இஸ் த கனெக்ஷன் யூ ஹேவ் வித் காட்? ஹவ் யூ ஆர் வாக்கிங் வித் காட்? ஆண்டவரோடு எப்படி நடக்கிறீங்க? ஆண்டவரை எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், என் தேவையை சந்திக்கிற கர்த்தர், என்னை கைவிடாத கர்த்தர், அதெல்லாம் உண்மைதாங்க, அதெல்லாம் இல்லைன்னு இல்லை, உண்மைதான். நான் அதுக்கு முன்னால் நீங்கள் ஆண்டவர் நல்லவர்னு ருசி பார்க்குறீங்களா? என்னை நேசிக்கிறாயான்னு ஆண்டவர் கேட்குறாரு. என்னை நேசிக்கிறவன் நான் சொன்னவைகளை கேட்பான், என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவான். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் எப்படி கீழ்ப்படுறீங்க? ஆண்டோட கட்டளைக்கு எப்படி நீங்கள் செவி கொடுக்குறீங்க? ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? ஆனால் இன்றைக்கி அநேக கிறிஸ்து இன்றைக்கி தோன்றியிருக்கிறாங்க. இன்றைக்கி பல சபையில் பல கிறிஸ்துகளை பிரசங்கி கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? பாவிகளை தேடி வந்தவர், நமக்காக சிலுவையிலே மரித்தவர், நமக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினவர். இந்த இயேசு என்னிடத்தில் அன்பாயிருன்னு சொல்லுகிறாரு. நீ அன்பாக இருக்கணும்னா ஆண்டவர் கேட்குறார், நீ பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை இயேசுவை பார்க்க முடியாது. பரிசுத்தனா என்ன? உண்மையாக ஆண்டவரை அறிந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் கட்டளைக்கு கை கொள்கிறதா உண்மை உள்ளவன். ஆண்டவர்கிட்ட எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, தகப்பனே, இன்னும் நான் உண்மை அறியணும், இன்னும் நாங்கள் கிட்டி சேரணும், இன்னும் ஆண்டவரே வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தணும், இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்க. எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நம்ம கிறிஸ்தவன் சொல்லிட்டு இயேசு என்ன அறியாமல் இருக்கிறோம். கிறிஸ்தவன் சொல்கிறதுக்கே வெக்கப்படுறோம். சில பகிரங்கமாக சொல்லிடுறாங்க, நான் கிறிஸ்தவன் கிடையாது, நான் சர்ச்சுக்கு போகிறவன். ஆனால் கிறிஸ்து எனக்கு இல்லைன்னு ஒரு காரியத்தை கடந்த நாட்களில் ஒரு பாஸ்டர் சொன்னபோது ரொம்ப வேதனையாக இருந்தது. சொத்துக்காக, வேலைக்காக, ப்ரொமோஷனுக்காக, உலக நன்மைக்காக நான் கிறிஸ்தவன் இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட்டம் பெருகிக்கிட்டே இருக்குது. ஆனாலும் என்ன வந்தாலும் ஏது நடந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உலக இரட்சகர் இயேசு. சொல்லுங்கள், உலக இரட்சகர் இயேசு. அவர்தான் என் தெய்வம், அவர்தான் என் தகப்பன், அவர்தான் என் மீட்பர், அவர்தான் எனக்கு ராஜா, அவர்தான் எனக்கு நல்ல மேய்ப்பர், அவர்தான் எனக்கு நல்ல நண்பன், அவர்தான் என் இரட்சகர், அவர்தான் ஆண்டவர். எல்லாம் அறிக்கையிடுங்க, நல்ல அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, தகப்பனே, நான் உண்மையாக இருக்க, மரண பரியந்தம் உண்மையாக இருக்க, ஆண்டவரே, பாவத்தை ஜெயிக்க எனக்கு நீங்கள் கிருபை கொடுங்க. ஆண்டவரே, நல்லா ஜெபம் பண்ணுங்க. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. ஆண்டவர் சொல்றார், நானே திராட்சை செடி, நீங்கள்லாம் கொடிகள் தான். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. வித்தவுட் மீ யூ கேன் டூ நத்திங். இயேசு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் கரத்தை அசைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, நல்லா தெரியும், நீ எவ்வளோ பெரிய படிப்பு இருந்தாலும் இயேசு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நேற்று ஒருத்தர் பிரதர்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். ஒருவருக்கு திடீர்னு நல்லா தான் இருந்தாராம். பாருங்கள், காலையில் ஏஞ்சிருக்கிறாரு, ஒரு பக்கம் கால் வரலை. கால் வராமல் அப்படியே மறுத்து போச்சு. என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. ஹாஸ்பிட்டல் போய் எவ்வளோ டெஸ்ட் எடுத்துட்டாங்க, கண்டுபிடிக்க முடியல. நடக்கணும்னா வீல் சேரில் வச்சு கொண்டு வராங்க. எவ்வளோ பரிதாபமாக இருக்குது பாருங்கள். 54 வயசு. யோசித்து பாருங்கள், பெரிய பிஸ்னஸ்மேன்.
அவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அவர் போனால் தான் அந்த பிஸ்னஸ் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு வியாபாரம். அவருக்கு கீழே ஒரு 25-30 பேர் வேலை செய்கிறாங்க. பிள்ளைங்களாம் அப்படி இருந்தாங்க. 2 வருஷம் ஆச்சு அவர் பிஸ்னஸ்க்கே போகல. கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை விற்று பிள்ளைங்க இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்கும்போது ஆண்டவரை பிடிச்சு கொள்ளுங்க. கஷ்டப்படும் போது ஆண்டவரை பிடிச்சிங்கல்ல, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார்ல. இந்த உயர்த்த நேரத்தில் கை விட்டுட்டிங்கன்னா, ஆண்டவரை மறந்தீங்கன்னா, ஆண்டவர் நான் உன்னை மறப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. சிலர்களுக்கெல்லாம் கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. அவங்களுக்கும் இயேசுக்கும் வருவாங்க போவாங்க, நல்லா கிறிஸ்தவலாம் இருப்பாங்க. அப்படி இருக்காதீங்க. பணம் இருக்கும், ஒரு நாள் போயிடுங்க. சொத்து இருக்கும், ஒரு நாள் சொத்து போயிடும். நல்லா இருக்கிறோம், திடீர்னு எப்போ என்ன மாறும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு எக்காலத்திலும் இயேசு, எப்போதும் இயேசு, என்ன நடந்தாலும் இயேசு, யார் என்ன சொன்னாலும் இயேசு. நிந்தனைகள், உபத்திரங்கள், பாடுகள், பட்டயங்கள் என்ன வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் இயேசு. உண்மையாக அவரை ருசிங்க. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். காரணம், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க. ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, அவர் உங்களை மரண பரியந்தம் உண்மையாக இருப்பதனால ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. அன்பான பிள்ளைங்க நாளைக்கு உங்களுக்கு விரோதமாய் மாறுவாங்க. அன்பான மனைவி உங்களை ஒரு நாள் கைவிட்டு போயிடும். ஒரு நாள் அன்பான புருஷன் ஒரு நாள் கைவிட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இயேசு மாத்திரம்தான் எப்பொழுதும் கூடவே இருக்கிறார். உலக முடிவறிந்தும் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே இருப்பேன் சொன்ன ஒரே ஆண்டவர் நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கரணம் தட்டி ஆர்ப்பரிங்க. பரலோக பிதாவே, கொடுக்கப்பட்ட நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவ மகிமை, தேவ பிரசன்னம், பாதுகாப்பு, பரிசுத்தம் கர்த்தருடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மேலும் உண்டாயிருப்பதாக. உடைய ரகசிய வருகை மிக சமீபமாக இருக்கிறபடினாலே ஆண்டவரே, உலக ரட்சகர் நீர் எங்களை ஆண்டவரே எடுத்துக்கொண்டு போகும். எங்களை காத்துக்கொள்ளும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.